சிங்கத்தை உயிர்ப்பித்த தோழர்கள். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தனர். அதில் 3 பேர் படித்தவர்கள், மற்றவன் அதிகம் படிக்காதவன். 4வரும் பெரும்பாலும் ஒன்றாக நேரத்தை கழித்தனர். அந்த சமயங்களிலெல்லாம் படிக்காத நண்பரை கேலி செய்தனர். ஒரு நாள் அனைவரும் தங்களது திறமைகளால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து பிரயாணம் மேற்கொண்டனர். வழியில் ஒரு இறந்த மிருகத்தின் எலும்புகள் சிதறி கிடந்ததை பார்த்த மூவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். முதல் நண்பன், என்னால் எலும்புகளை ஒன்று சேர்த்து அமைக்க முடியும் என்றான். 2வது நண்பன், என்னால் அந்த மிருகத்தின் தசை, உறுப்பு மற்றும் இரத்த ஓட்டத்தை உண்டாக்க முடியும் என்றான். 3வது நண்பன், என்னால் அந்த மிருகத்திற்கு உயிர் அளிக்க முடியும் என்றான். மூவரும் செயலில் இறங்கினர். அது ஒரு சிங்கத்தின் உடல் என்று அறிந்ததும் 4வது நண்பன், அதற்கு உயிர் அளித்தால் ஆபத்து என்றான். தன் நண்பர்கள் அதை ஏற்காததால் அருகில் உள்ள மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான். சிங்கமும் உயிர் பெற்றது. அது உடனே அந்த 3 நண்பர்களின் மீது பாய்ந்து அவர்களை கொன்றது. 4வது நண்பன் உயிர் பிழைத்து வீடு திரும்பினான்.